ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெர்பல் ஷாம்பூ வீட்டிலேயே எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாமா? இங்கே நான் ஒன் டைம் யூஸுக்காக நினச்சிருக்கேன், அதனால் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். ரெண்டு ரீட்டா, அதாவது பூந்தி கொட்டை சொல்கிறோமே அது, 1 ஸ்பூன் சீயக்காய், 1 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி, ஆம்லா பவுடர், அதுக்கப்புறமா மெந்தியம் ஒரு அரை ஸ்பூன் அரிசி, இது எல்லாத்தையும் ஓவர் நைட் சோக் பண்ணிட்டேன். ஒரு 4-5 இது ஹைபிஸ்கஸ். உங்கள்கிட்ட ஹைபிஸ்கஸ் இல்லை, அதாவது செம்பருத்தி பூ இல்லைன்னு, செம்பருத்திக்கு பவுடர் கிடைக்கிறது. நான் இங்கே வீட்லேயே என்னோடய வீட்டில் தொட்டியில் இருந்ததுனால ஒரு 5-6 இது எடுத்து போட்டு வச்சுட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். இந்த ரீட்டாவை கையாலேயே நம்ம நசுக்கினோன்னே இது உடஞ்சி வரும். உள்ளே இருக்கிற சீடை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பூந்தி கொட்டையை இந்த மாதிரி கசக்கி இப்படி போட்டுடணும். இந்த உள்ளே இருக்கிற கொட்டையை பாருங்க, சீட்ஸை எடுத்துடணும். இப்போ இனிமேல் இதை வடிகட்டிடலாம். நம்ம இப்போ ஒரு துணியை வச்சு இதை வடிகட்டிடணும். இந்த பல்ப்பு எல்லாத்தையும் கையால் நல்லா கசக்கி விட்டு இதையும் வடிகட்டி வச்சுடலாம். இல்லை உங்களால் முடியும்னு மிக்சிலேயே அரைச்சிட்டு கூட வடிகட்டி சேர்த்துக்கலாம். இன்னும் நல்ல இதுவாக இருக்கும். பாருங்க எப்படி வருதுன்னு, சத்தம்லாம் இதில் தான் இருக்குது. இப்போ ஷாம்பு ரெடி ஆகிடுது. உங்கள் ஹேரில் தடவிண்டு ரொம்ப ஊறணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இதை கொஞ்சம் நிறையா பண்ணி வச்சுட்டேன்னா பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணி பாருங்க, என்ன மாதிரி இருக்குங்கிறத ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே, பாய்.